السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم ولا يمكنن لهم دينهم الذي ارتضى لهم ولا يبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون. இந்த வசனங்களின் பொருள் இவ்வாறாகும்: அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுவர்களை அவர்களின் முன்னோர்களை கலீஃபாக்களாக ஆக்கியது போன்று இப்பூமியில் நிச்சயமாக கலீஃபாக்களாக ஆக்குவதாகவும் அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும் அவன் அவர்களுக்கு அவர்களது அச்சத்திற்கு பிறகு அதற்கு பதிலாக அமைதியினை வழங்குவதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், எதனையும் எனக்கு இணையாக்க மாட்டார்கள். இதன் பின்னரும் நிராகரிப்பவர்கள் கட்டுப்படாதவர்கள் ஆவார்கள். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், மேலும் ஜக்காத் கொடுங்கள், மேலும் இத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அப்போதுதான் உங்கள் மீது கருணை காட்டப்படும். இந்த வசனங்களில் அல்லாஹ்வினுடைய ஒரு வாக்குறுதி பற்றி கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருட்கொடையை வழங்குவான் என அல்லாஹ் இங்கு வாக்குறுதியாக வழங்கியுள்ளான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வாக்குறுதி கிலாஃபத் எனும் அருட்கொடையை பற்றியதாகும். கிலாஃபத்தின் விளைவாக மார்க்கம் வலிமை பெறும், மேலும் அச்சத்தின் நிலைக்கு பிறகு அமைதி நிலை உருவாகும். ஆக இது வாக்குறுதியாகும், முன்னறிவிப்பல்ல. அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான்
என்று மட்டும் கூறவில்லை, மாறாக வழங்குவான். ஆயினும் எவர்கள் அவனது நிபந்தனையை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவான் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆக நிபந்தனையுடன் அல்லாஹ் வாக்குறுதி வழங்கியுள்ளான். அந்த நிபந்தனைகள் என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் என்னை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இணை வைப்பதிலிருந்து முற்றிலும் விலகியிருப்பார்கள், இறை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இல்லை என்றால், இறை வணக்கத்திற்குரிய உரிமையை அவர்கள் வழங்கவில்லை என்றால், அல்லாஹ் எவ்வாறு விரும்புகின்றானோ அவ்வாறு இணை வைப்பதிலிருந்து விலகி இருக்கவில்லை என்றால், பின்னர் அவர்களால் இந்த வாக்குறுதிகளிலிருந்து முழுமையான முறையில் பயன்பெற முடியாது. இந்த நிபந்தனையை முழுமை செய்யவில்லை என்றால், கிலாஃபத் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட மக்களால் கிலாஃபத்திலிருந்து முழுமையான முறையில் பயன்பெற முடியாது. இறுதி காலத்தில் நபித்துவத்தின் வழியில் கிலாஃபத் அமையும் என்பது நமக்கு திருக்குரானிலிருந்தும் தெரிய வருகின்றது. நபித்துவ வழியில் கிலாஃபத் நிலைபெறும் என்று நபிமொழிகளிலிருந்தும் நமக்கு தெரிய வருகின்றது. இந்த கிலாஃபத் நிரந்தரமான கிலாஃபத் ஆகும். மேலும் நமக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது தொடர்பாக மிக தெளிவாக விளக்கியுள்ளார்கள். அன்னார் கூறினார்கள், எனக்கு பிறகு கிலாஃபத் நிலைபெறும், அது எப்போதும் நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கும். ஆயினும் அத்துடன் அல்லாஹ் இந்த வசனங்களில் முஸ்லிம்களுக்கு இவ்விஷயத்தையும் தெளிவாக்கி இருக்கின்றான். அதாவது கிலாஃபத்தின் வாக்குறுதிகளிலிருந்து பங்கு பெறுவதற்கும் அதன் அருட்களில் பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொருவரும் தத்தமது நிலைமைகளை மாற்ற வேண்டியது அவசியமாகும். வெறும் முஸ்லிம் என்று அழைக்கப்படுவதாலோ வெறும் வாயளவிலான ஈமானை வெளிப்படுத்துவதாலோ கிலாஃபத் எனும் அருட்கொடைக்கு உரிமையுடையவர்களாக அவர்களை அது ஆக்கிவிடாது. எனவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த அறிவுரையை செய்திருக்கின்றான். அதாவது இறை வணக்கத்திற்குரிய உரிமையை நீங்கள் வழங்குவதற்காகவும் இணை வைப்பதிலிருந்து விலகியிருப்பதற்காகவும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத் வழங்குங்கள், இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அப்போதுதான் உங்களால் அல்லாஹ்வின் கருணையை ஈர்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவது தொடர்பாக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய இந்த விஷயத்தை நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். அதாவது அன்னார் கூறினார்கள், எவர் என்னால் நியமிக்கப்பட்ட அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராவார். எவர் என்னால் நியமிக்கப்பட்ட அமீருக்கு கட்டுப்படவில்லையோ அவர் எனக்கு கட்டுப்படவில்லை. மேலும் கிலாஃபத் எனும் அமைப்பில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட அமீர் என்பவர் மற்ற எல்லாரையும் விட கலிஃபாவே ஆவார். எனவே இவ்விஷயத்திலிருந்து நமக்கு தெளிவாகுவது என்னவென்றால், எவ்வாறு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியமோ அதே போன்று ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுவதும் அவசியமாகும். ஆனால் இங்கு ஹிலாஃபத் என்பது உலகியல் எஜமானர்களின் உதவியுடன் வலுக்கட்டாயமாக பறித்து கொள்ளப்பட்ட கிலாஃபத் ஆகாது. மாறாக இங்கு கூறப்படுகின்ற கிலாஃபத் என்பது நபித்துவ வழியில் அமைகின்ற கிலாஃபத் ஆகும். மேலும் அது தொடர்பாக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். அந்த கிலாஃபத் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகைக்கு பின்னர் அமைகின்ற கிலாஃபத் ஆகும். அன்னார் மூலமே இந்த கிலாஃபத் எனும் தொடர் நிலைபெறும். ஏனென்றால் அன்னார் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் காத்தமுல் குலஃபாவாக இருக்கின்றார். அந்த கிலாஃபத் எவருடனும் எந்த யுத்தமும் செய்யாது, எந்த அநீதியும் எவருக்கும் இழைக்காது. மாறாக தொழுகையை நிலைநாட்டுவதன் பக்கமும் மார்க்கத்தை பரப்புவதன் பக்கமும் அடியார்களுக்குரிய உரிமைகளை வழங்குவதன் பக்கமும் ஜக்காத் கொடுப்பதன் பக்கமும் பொருள் தியாகத்தின் பக்கமும் அந்த கிலாஃபத் நமக்கு கவனமூட்டும். எனவே இந்த அமைப்பும் கூட தற்போது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டுமே நிலை பெற்றிருக்கின்றது. அதேபோன்று
தூதருக்கு கட்டுப்படுவதின் ஒரு நோக்கம் என்னவென்றால், ஒற்றுமை எனும் சரடில் அனைவரும் பிணைக்கப்பட வேண்டும் என்பதாகும். அது கிலாபத் இன்றி ஒருபோதும் நடக்காது. ஏனைய முஸ்லிம்கள் தொழவும் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அவர்களின் உள்ளங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றது. ஒரே காரியமாக இருந்தபோதிலும் அதில் அவர்கள் கருத்து வேறுபாடுகளில் மூழ்கியிருக்கின்றார்கள். ஆலிம்கள் தமது பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் தமது நோக்கத்திற்காகவும் தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர். தற்போது பாகிஸ்தானிய முல்லாக்களின் நோக்கம் அரசியலாகிவிட்டது. அங்கு ஆலிம்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பின்னால் செல்பவர்களின் நிலைகளும் அவ்வாறே உள்ளது. சில காலத்திற்கு முன்னர் பாகிஸ்தானில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வந்தன. அதன் பிறகு ஆலிம்களின் இரண்டு பிரிவுகள் தங்களுக்குள் மோதிக்கொண்டன. ஒருவர் லப்பைக் யா ரசூல் அல்லாஹ் என்ற பெயரால் தனது சுயநலனை அடைவதற்கு முயற்சி செய்து தலைவராக முயன்றார். இன்னொருவர் ஹத்மே நுபுவத் என்ற பெயரால் தனது வியாபாரத்தை ஒளிமயமாக்க முயன்றார். தொலைக்காட்சிகளின் மூலமாக உலகம் இந்த வேடிக்கையை பார்த்து வந்தது. ஏராளமான சேனல்கள் இந்த காட்சிகளை ஒளிபரப்பின. அதன் பின்னரும் கூட அவர்களுக்கு பின்னால் செல்கின்ற மக்களுக்கு நாம் எப்படிப்பட்ட நபர்களுக்கு பின்னால் செல்கின்றோம் என்பது புரிவதில்லை. இந்த ஆலிம்கள் பொதுமக்களுக்காக மார்க்கத்தை வலுவூட்டுவதற்கு காரணிகளாக திகழ முடியுமா? அது ஒருபோதும் நடக்காது. ஏனெனில் அவர்கள் சுயமே சீர்கெட்டு கிடக்கின்றனர். மேலும் இந்த காலத்தின் ஆலிம்கள் மிக கெட்ட படைப்பாக இருப்பார்கள் என்ற நபிமொழியின் அடிப்படையில் அவர்கள் வழிகெட்டு கிடக்கின்றனர். ஜக்காத் கொடுக்கின்றார்கள், ஆனால் அதனை எப்படி செலவிடுகின்றார்கள் என்று எவருக்கும் தெரிவதில்லை. நாங்கள் ஏழைகளுக்காக அதனை செலவிடுகின்றோம் என அரசாங்கம் வாதிடுகின்றது. ஆனால் கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்படுகின்றது. அதை பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வருகின்றன. இஸ்லாத்தை பரப்புவதற்கான கேள்விக்கே இடமில்லை. இஸ்லாத்தின் பெயரால் நிலை பெற்றுள்ள அரசாங்கங்கள், எண்ணெய் வளத்தால் செழித்திருக்கின்ற அரசாங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இஸ்லாத்தை பரப்புவதற்கான எந்த பணிகளும் அவர்கள் மூலமாக நடைபெறவில்லை. இன்று இந்த பணியையும் தியாகம் செய்தவாறு யாராவது செய்கின்றார்கள் என்றால் அது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டுமே ஆகும். ஆக இந்த அமைப்பும் கூட ஹிலாஃபத் நிலை பெற்றிருக்கும் வரைதான் தொடர முடியும். சில ஆலிம்கள் மற்றும் நடுநிலையான மக்கள் ஹிலாஃபத் என்னும் அமைப்பு அவசியமாகும் என்பதை ஒப்புக்கொள்ளவும் செய்கின்றனர். ஆயினும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள ஹிலாஃபத்தை அமைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களேன் என்று அவரிடம் கூறப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாரில்லை. இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் அதன் எதிர்ப்பில் முன்னேறுகின்றார்கள். இந்த எதிர்ப்பிற்கான சமீபத்திய சம்பவம் 2 நாட்களுக்கு முன்பு சியால்கோட்டில் உள்ள நமது மஸ்ஜிதில் இவ்வாறு நடைபெற்றுள்ளது. மஸ்ஜித் மற்றும் அதனுடன் இணைந்திருந்த வீட்டின் மீது போலீஸ் மற்றும் நகர அமைப்பின் முன்னிலையில், இன்னும் சொல்லப்போனால் அவர்களின் தலைமையில் மௌலவிகளும் அவர்களின் சில 100 சீடர்களும் இணைந்து தாக்குதல்கள் நடத்தினர். மாபெரும் பணியை அவர்கள் செய்துவிட்டதாக நினைக்கின்றனர். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இவர்கள் பெரிய வேலை செய்திருக்கின்றார்கள், பெருமையடித்துக் கொள்கின்றார்கள். சில நாட்களுக்கு முன்னர் காவல்துறை ஏற்கனவே அந்த வீட்டை எந்த முகாந்திரமும் இன்றி சீல் வைத்திருந்தது. சீல் வைப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. அந்த வீட்டில் எவரும் இருந்திருக்கவும் இல்லை. ஆயினும் அவர்கள் சீல் வைக்கப்பட்ட அந்த வீட்டை முறையான ஏற்பாட்டுடன் தாக்குதல் நடத்தி அதற்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்.
பாகிஸ்தான் உருவாகுவதற்கு முன்னதாக, இன்னும் சொல்லப்போனால் 100 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மற்றும் வீடாகும் அது. எனவே அகமதிகள் இன்று இந்த பள்ளிவாசல்களை கட்டினார்கள். எனவே நாங்கள் சென்று அதன் மினாராக்களை இடித்தோம் என்று காரணம் கூறுவதற்கு கூட அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் இருக்க முடியாது. ஆக எதிர்ப்பில் முன்னேறியுள்ள இவர்களின் நிலை இதுவே ஆகும். நாங்கள் இன்னும் பலர் பள்ளிவாசல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இடித்து தள்ளுவோம் என்று அறிவிப்பு செய்தார்கள். இன்றும் செய்து வருகின்றார்கள். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஹார்ஃபில்களும் திருக்குரானை மனனம் செய்தவர்களும் காரிகளும் இவர்களாவர். ஹாஃபில்கள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவர்களிடம் திருக்குரானின் போதனையின் ஆன்மா முற்றிலும் இல்லை. அவர்கள் இப்படி வெறுமையானவர்களாக இருப்பது அவசியமானதாகும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஹாத்தமுல் குலஃபா மற்றும் இக்காலத்தின் நீதி தீர்ப்பவரின் பகைமையில் முன்னேறி கொண்டிருக்கின்றனர். அதனால் அவர்கள் திருக்குரானின் ஞானத்திலிருந்து வெறுமையானவர்களாக இருக்கின்றார்கள். திருக்குரான் வசனங்களை வெளிப்படையில் மனனம் செய்திருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் திருக்குரானின் போதனைகளை புரிவதிலிருந்து அவர்களின் மூளை மழுங்கடிக்கப்பட்டுள்ளது. இது கூட இவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு தண்டனையாகும். இவர்களால் ஒருபோதும் அதனை புரிய முடியாது. ஆயினும் குழப்பம் மற்றும் சீர்கேட்டில் அவர்களின் மூளை அதில் மிக சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. விரும்பிய அளவிற்கு இவர்களை கொண்டு குழப்பங்களையும் சீர்கேடுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக புதிய புதிய வழிகளை எல்லாம் இவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். நம்மால் ஒருபோதும் இவ்விஷயங்களில் அவர்களுடன் போட்டி போடவே முடியாது. ஆக எப்படி இருப்பினும் இது இவர்களின் நிலையாகும். தமது பள்ளிவாசல்களிலும் இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக பேசுகின்றனர். குழப்பம் மற்றும் சதித்திட்டங்களை தீட்டி தமது பள்ளிவாசல்களின் புனித தன்மையையும் இவர்கள் சீர்கெடுக்கின்றனர். மேலும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டுமே கட்டப்பட்ட நமது பள்ளிவாசல்களையும் அடைத்து சீலிட்டு பின்னர் அதற்கு சேதத்தை ஏற்படுத்தி அதன் புனித தன்மையையும் இவர்கள் சீர்கெடுக்கின்றனர். இவை அனைத்தும் மார்க்கத்தை விட தமது சுயநலன்களுக்கு இவர்கள் கொடுக்கும் முன்னுரிமைகளின் விளைவாகும். இவர்கள் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்பிற்கேற்ப நிலை பெற்றுள்ள கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். மேலும் இவர்கள் மீது எவ்வகையான நன்மைக்கான எதிர்பார்ப்பையும் நம்மால் வைக்கவே முடியாது. ஆயினும் அவர்களில் ஒரு சில கண்ணியமிக்கவர்களும் இருக்கின்றார்கள். செனட்டில் ஒரு பெண்மணி மிக தைரியத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக தமது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் அந்த செயலை கண்டித்தார். மௌலிமார்களும் சுயநலம் படைத்த அரசியல்வாதிகளும் அந்த பெண்மணியை என்ன செய்ய போகின்றார்கள் என்று இனி பாருங்கள். இதுபோன்ற கண்ணியமிக்க நபர்களை எந்த அளவிற்கு அவர்கள் பின்தொடர்கின்றார்கள் என்றால், ஒன்று அவர்களுக்கு அரசியலிலிருந்தே விலகுகின்ற நிலை ஏற்படுகின்றது, அல்லது மன்னிப்பு கேட்க நேரிடுகின்றது. இதுவே இதுவரை நாம் கண்டு வந்த காட்சிகளாகும். நமது உணர்வுகளை பொறுத்தவரை எதிரிகள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு நினைவு சின்னத்தை சேதப்படுத்தி இருக்கின்றனர். அரசாங்கம் அதனை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டது. நாம் எப்போதும் போன்ற இப்போதும் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லா என்றே பதில் கூறுவோம். இதுவே நமது பதிலாகவும் இருக்க வேண்டும். அதாவது, நான் எனது துன்பத்தையும் முறையீட்டையும் அல்லாஹின் முன்பே வைக்கின்றேன் என்பதே நமது பதிலாகும். நிச்சயமாக அந்த கட்டடத்துடன் நமக்கு உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கின்றது. ஆயினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனான உன்னத தொடர்பின் வெளிப்பாடு என்பது வெறும் கட்டடங்களை பாதுகாப்பதன் மூலமாக மட்டுமல்ல, மாறாக அன்னாரின் போதனைகளின்படி செயல்படுவதன் மூலமாகும். அன்னாருக்கு பிறகு கிலாஃபத் அமைப்புடன் இணைந்திருப்பதன் மூலமாகும். மேலும் கிலாஃபத்தின் அருட்களிலிருந்து பயன்பெறுவதற்கு இறைவன் கூறிய விஷயங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாகும். தமது இறைவணக்கத்தின் தரத்தை உயர்த்திக் கொள்வதன் மூலமாகும். அல்லாஹுவின் கட்டளையின்படி அமல் செய்வதன் மூலமாகும். தனது கட்டுப்படுதலின் தரத்தை உயர்த்திக் கொள்வதன் மூலமாகும். எனவே இப்படிப்பட்ட உன்னதமான தொடர்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஹலீஃபாக்களின் வருகை நோக்கம் என்ன என்று ஒருவர் கேள்வி கேட்டார். அதற்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய பதில் நம்முன் எப்போதும் இருக்க வேண்டும், சீர்திருத்தம் என்று ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். இதுவே நோக்கமாகும். பின்னர் அதனை அன்னார் விளக்கியும் உள்ளார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் ஆதம் முதல் இந்த மனித இனத்தின் சந்ததி ஆரம்பமானது. ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு மனிதரின் செயல்நிலைகள் பலகீனமாகிவிட்ட பிறகு மனித வாழ்க்கையின் அசல் நோக்கத்திலிருந்தும் இறைவேதத்தின் அசல் நோக்கத்திலிருந்தும் மக்கள் மிக தொலைவில் சென்று விட்ட பிறகு, நேர்வழியிலிருந்து விலகி சென்று விட்ட போது, இறைவன் தனது அருளால் தனது ஒரு தூதரின் மூலமாக உலகத்திற்கு நேர்வழி காட்டினான். மேலும் உலகை வழிகேட்டின் கிடங்கிலிருந்து வெளியேற்றினான். இறைவனின் கம்பீரமிக்க பண்பு அப்போது வெளிப்பட்டது. ஒரு ஒளி விளக்கை போன்று உலகில் மீண்டும் இறை ஞானத்தின் ஒளி நிலைநாட்டப்பட்டது. ஈமான் ஒளிமிக்க ஈமானாக மாற்றி அமைக்கப்பட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், சுருக்கமாக எப்போதும் இந்த நடைமுறையே இருந்து வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இதையே நாம் கண்டு வந்துள்ளோம். எனவே எப்போதும் அல்லாஹ்வின் நடைமுறை இவ்வாறு இருந்து வந்துள்ளது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முந்தைய நபியின் போதனைகளை மறந்து மக்கள் நேர்வழியிலிருந்து விலகி ஈமான் என்னும் செல்வத்தையும் இறை ஞானத்தையும் இழந்து நிற்கும் போதும், உலகில் வழிகேடு மற்றும் தீமைகளும் அசுத்தங்களும் அபாயகரமான இருள்களும் சூழ்ந்து விடும் போதும் அல்லாஹ்வின் பண்பு பொங்கி எழுகின்றது. மேலும் ஒரு மகத்துவமிக்க மனிதரின் மூலமாக இறைவனின் பெயரும் ஏகத்துவமும் நல்லொழுக்கமும் மீண்டும் நிலைநாட்டப்பட்டு இறை ஞானம் பெறப்பட்டு இறை இருப்பிற்கான ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. மேலும் தொலைந்து போன இறை ஞானமும் இறை அச்சமும் தூய்மையும் மீண்டும் புத்தம் புதிதாக உலகில் நிலைநாட்டப்படுகின்றது. எனவே இன்று முஸ்லிம்களிடமும் ஈமானும் இறை அச்சமும் தொலைந்து போயிருக்கின்றது. முஸ்லிம் அல்லாதவரிடமும் அது தொலைந்து போயிருக்கின்றது. எனவே இக்காலத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கேற்ப கார்த்தமுல் குலஃபாவை அனுப்பியிருக்கின்றான். மேலும் அன்னார் தோன்றிய விஷயங்களை நிலைநாட்டியும் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மகத்துவமிக்க புரட்சி உலகில் ஏற்படுகின்றது. சுருக்கமாக இறைவனின் இதே தொன்று தொட்ட நடைமுறைக்கேற்ப எனது இந்த ஜமாத்தும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இறை இருப்பிற்கான தெளிவான சான்றுகளை வழங்குவதற்காகவே நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஏகத்துவத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். நல்லொழுக்கங்களை மீண்டும் புத்தம் புதிதாக நிலைநாட்ட வேண்டும். நாம் பார்த்து வருவது போன்று முஸ்லிம்களின் பெரும்பான்மையின் செயல்நிலைகள் மிக பலகீனமானதாக உள்ளன. கபர்களை வணங்குவதிலும் இணை வைத்தல் செய்வதிலும் சடங்கு சம்பிரதாயங்களிலும் இந்த மக்கள் மூழ்கி கிடக்கின்றனர். தீமைகளும் அசுத்தங்களும் பரவி கிடக்கின்றன. இதனை அவர்களே ஒப்புக்கொள்ளவும் செய்கின்றனர். இது பற்றி பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதப்படுகின்றன. ஆயினும் நான் கூறியது போன்று அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடிமைத்துவத்தில் எவரை நேர்வழி வழங்குவதற்காகவும் வழிகேட்டின் கிடங்குகளிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்காகவும் அனுப்பியுள்ளானோ அவரை ஏற்பதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை. மறைமுகமான இணை வைத்தல்களில் இவர்கள் மூழ்கி கிடக்கின்றனர். நல்லொழுக்கம் என்பது இவர்களிடம் பெயரளவில் கூட இல்லை. ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கடைசி வரி நான் கூறியது போன்று எப்போதும் நம்முன் இருக்க வேண்டும். அதாவது இறைவனின் தொன்று தொட்ட நடைமுறைக்கேற்ப எனது இந்த ஜமாத் நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று அன்னார் கூறினார்கள். உலகில் எல்லா பக்கமும் தீமைகளும் அசுத்தங்களும் பரவிவிடுகின்ற போது, நல்லொழுக்கங்கள் இல்லாமல் ஆகிவிடும் போது, மக்கள் ஏகத்துவத்தை மறந்து விடுகின்ற போது அல்லாஹ் தனது ஒரு அன்பிற்குரியவரை அனுப்புகின்றான். அவரின் மூலமாக மார்க்கம் சீர்படுத்தப்படுகின்றது. எனவே நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு
நம்மிடத்தில் இந்த மாறுதல்களை ஏற்படுத்தவில்லை என்றால் பின்னர் அது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். நாம் எப்போதும் நம்மை நாமே ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ஹிலாஃபத்துடன் தொடர்புடைய அருட்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விஷயங்கள் மற்றும் பணிகளை செய்ய நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ நாம் அதற்கேற்ப நமது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோமா இல்லையா என்றும் நாம் நம்மையே ஆய்வு செய்ய வேண்டும். நமது தரம் என்ன என்பதையும் பார்க்க வேண்டும். நமது இறை வணக்கங்கள் எப்படி இருக்கின்றன, நமது தொழுகைகள் எப்படி இருக்கின்றன, நமது ஒவ்வொரு சொல்லும் செயலும் இணை வைப்பதிலிருந்து தூய்மையானதாக இருக்கின்றதா இல்லையா, நமது பொருளாதார தியாகத்தின் தரம் என்ன, நமது கட்டுப்படுதலின் தரம் என்ன, அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட தரத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லையா. அடுத்து இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தரத்தில் தனது ஜமாத்தை சார்ந்தவர்களை பார்க்க விரும்புகின்றார்களோ நாம் அந்த தரத்தை அடைவதற்கு முயற்சி செய்கின்றோமா இல்லையா என்றெல்லாம் நாம் நம்மை நாமே ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். இறை வணக்கங்கள் மற்றும் தொழுகையின் முக்கியத்துவம் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு வழிகாட்டல் உள்ளது. ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளன்று முதலில் மனிதர்களிடம் தொழுகை தொடர்பான கேள்வி கணக்கே கேட்கப்படும். இந்த கணக்கு சரியானதாக இருந்தால் பின்னர் அந்த மனிதர் வெற்றியடைந்து விடுவார், அவர் ரட்சிப்பை பெற்று விடுவார். இதே கணக்கு தவறாக இருக்கும் என்றால் பின்னர் அந்த நபர் தோல்வியடைந்து விடுவார், மேலும் நஷ்டத்தில் இருப்பார். அவருடைய ஃபர்ல்களில் குறைவு எது இருக்கும் என்றால் அல்லாஹ் கூறுவான், எனது அடியார்களுடைய சில நவாஃபில்களும் இருக்கின்றன, உபரியான இறை வணக்கங்களும் இருக்கின்றன. இவ்வாறு உபரியான இறை வணக்கங்கள் இருக்கும் என்றால் ஃபர்லான கடமையான இறை வணக்கங்களில் ஏற்பட்ட குறைபாட்டை அந்த நவாஃபில்கள் மூலம் நிறைவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். இதே போன்றே மனிதனின் ஏனைய செயல்களின் ஆய்வும் நடைபெறும். இதுவே தொழுகைகளின் முக்கியத்துவம் ஆகும். இன்றைய நாட்களில் ரமலான் மாதத்தின் காரணமாக எல்லோருக்கும் தொழுகையின் பக்கமும் பள்ளிவாசலின் பக்கமும் அதிகம் கவனம் உள்ளது. இது ரமலானில் மட்டும் போதுமானதல்ல. அல்லாஹ் ரமலானின் தொழுகைகளை மட்டும் கணக்கெடுக்கப் போவதில்லை, மாறாக முழு வாழ்நாளின் தொழுகை கணக்கையும் கேட்பான். எனவே இது மிகவும் அச்சப்பட வேண்டிய இடமாகும். அல்லாஹ் தனது அடியாரின் மீது எல்லையற்ற கருணையும் அருளும் செய்துள்ளான். அன்னார் கூறுகின்றார்கள், ஃபர்ல்களில் மனித பலவீனத்தால் ஏற்படும் குறைவை நவாஃபில்கள் மூலம் இறைவன் முழுமை செய்கின்றான். மனித இயல்பில் ஏற்றமும் இரக்கமும் வரத்தான் செய்யும். சில முறை மனிதனால் உரிமைகளை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகின்றது. அந்நிலையில் அல்லாஹ் கூறுகின்றான், நஃபீல்களின் மூலமாக ஃபர்ல்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அடுத்து இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டேன், தொழுகைகளை விட்டுவிடுவது என்பது மனிதனை இணை வைத்தல் மற்றும் நிராகரிப்பிற்கு அருகில் கொண்டு சென்று விடுகின்றது. எனவே இது மிகவும் அச்சப்பட வேண்டிய இடமாகும். இணை வைத்தல் எப்படிப்பட்ட குற்றம் என்றால் அது அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுக்கத்தக்க ஒன்றாகும். இணை வைத்தலை இறைவன் மன்னிப்பதும் இல்லை. நாம் இதுபோன்ற குற்றங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வின் அருட்கொடையான கிலாபத்திலிருந்து பயன்பெற முடியுமா? ஒருபோதும் முடியாது. தொழுகை எப்படி இருக்க வேண்டும், அதன் உண்மைத்துவம் மற்றும் அதன் ஆன்மா என்ன என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சிலர் பள்ளிவாசலுக்கும் செல்கின்றனர், தொழவும் செய்கின்றனர், இஸ்லாத்தின் ஏனைய கடமைகளையும் நிறைவேற்றுகின்றனர். ஆயினும் இறை உதவி அவர்களுக்கு கிடைப்பதில்லை.
அவர்களின் நல்லொழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்களில் பெரிய மாறுதல்கள் எதுவும் தென்படுவதும் இல்லை. தொழக்கூடியவர்களின் நல்லொழுக்கங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில் தெள்ளத் தெளிவான மாறுதல்கள் நமக்கு தென்பட வேண்டும். அவ்வாறு தென்படாத நிலையில் அவர்களின் இறைவணக்கங்கள் வெறும் சடங்கு சம்பிரதாயமான இறைவணக்கங்களாகவே இருக்கும். அதில் எந்த உண்மைத்துவமும் இருப்பதில்லை. ஏனென்றால் இறை கட்டளைகளை செயல்படுத்துவது என்பது ஒரு விதையை போன்றதாகும். அதன் தாக்கம் உடல் மற்றும் ஆன்மா இரண்டின் மீதும் ஏற்படுகின்றது. விதை இருக்கின்றது என்றால் அதன் தாக்கம் ஆன்மாவின் மீதும் ஏற்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு செடியை ஒருவர் நட்டினால் அந்த செடி வளர்கின்றது. அது எல்லோருக்கும் தென்படுகின்றது. அதே போன்று நமது ஆன்மாவின் மீதும் நமது உடலின் மீதும் நமது நல்லொழுக்கங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மீதும் தொழுகைகளின் தாக்கங்கள் தென்பட வேண்டும். நிலத்தை உழுகின்ற ஒருவர் இருக்கின்றார். மிக உழைப்புடன் அவர் அதில் விதையை விதைக்கின்றார். 2-3 மாதங்கள் வரை அதில் செடி எதுவும் வளரவில்லை என்றால் பின்னர் விதை சீர்கெட்டு விட்டது என்றே தெரிய வரும். இதே நிலைதான் இறைவணக்கத்தின் நிலையாகும். ஒரு நபர் இறைவனை வஹ்தஹு லா ஷரீக லஹு, அதாவது இறைவனை ஏகனும் இணையற்றவனுமாக கருதுகின்றார் என்றால், தொழுகின்றார் என்றால், நோன்பு நோக்கின்றார் என்றால், வெளிப்படையாக இறை கட்டளைகளை முடிந்தவரை செயல்படுத்துகின்றார் என்றால், அதன் பின்னரும் இறைவன்புறமிருந்து அவருக்கு ஆதரவாக உதவிகள் வெளிப்படவில்லை என்றால் அவர் விதைத்த விதை சீர்கெட்டதாகும் என்பதை அவர் ஒப்புக்கொள்ள நேரிடும். எனவே இந்த நுட்பமான கருத்தை நாம் நம்முன் நிறுத்த வேண்டும். அதாவது நமது நல்லொழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்களின் தரத்தை உயர்த்துவதன் மூலம் இறை தொடர்பின் நெருக்கத்தை கண்டுகொள்ள முடியும். அவை சிறப்பானதாக இருந்தால் தொழுகை பயனளிக்கின்றது மற்றும் நாம் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படும். வெளிப்படையான நமது நிலை மாறவில்லை என்றால் பின்னர் அல்லாஹ்வின் நெருக்கமும் கிடைக்கவில்லை, தொழுகையும் எந்த பயனும் அளிக்கவில்லை என்றே பொருள்படும். அடுத்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை என்பது என்ன என்பதை விளக்கியவாறு கூறினார்கள். தொழுகை என்பது என்ன? தொழுகை என்பது துவாவாகும். தஸ்பீஹ், தஹ்மீத் மற்றும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோருதல், இறைவனை புகழ்தல், இறைவன் தூய்மையை எடுத்துரைத்தல், ஸலவாத் ஓதுதல் மற்றும் உருக்கத்துடன் செய்யப்படுகின்ற துவா என்பதே தொழுகையாகும். நீங்கள் தொழுகின்ற போது கவனமற்றவர்களைப் போன்று உங்களது துவாக்களில் அரபி சொற்கள் மீது மட்டுமே அழுத்தம் கொடுக்காதீர்கள். அதாவது அரபி மொழி உங்களது மொழி அல்ல. எவர்கள் அரபி மொழி அறியாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதனை பேணுவதில் மட்டுமே குறியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வழிமுறையின் மூலம் துவா செய்யக்கூடிய நபரின் உள்ளத்தில் இருக்க வேண்டிய உருக்கம் ஏற்படுவதில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அவர்களின் துவாக்களும் பாவ மன்னிப்பு கோருதலும் சடங்கு சம்பிரதாயமானவை ஆகும். அதில் எந்த உண்மைத்துவமும் இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் தொழுகின்ற போது இறைவனின் வேதமாகிய திருக்குரானை மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏனைய துவாக்களையும் செய்தல் வேண்டும். அதன் பொருளையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதன் ஆன்மாவை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் சிலர் ஏனைய பல்வேறு துவாக்களையும் மனனம் செய்து கொள்கின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பொதுவாக உங்களின் மொழியிலேயே துவாக்களை உருக்கத்துடன் செய்தலும் வேண்டும். அப்போதுதான் உங்களது உள்ளத்தில் உருக்கமும் பணிவும் ஏற்படும். தொழுகை எப்படிப்பட்ட விஷயம் என்றால், அதன் மூலம் வானம் மனிதனின் பக்கம் குனிந்து விடுகின்றது. அதாவது அல்லாஹ் மனிதனுக்கு அருகில் வந்து விடுகின்றான். தொழுகைக்குரிய உரிமையை வழங்கக்கூடியவர் தான் மரணித்து விட்டதை போன்று எண்ணுகின்றார். அவரது ஆன்மா உருகி அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வீழ்ந்து விடுகின்றது. எந்த வீட்டில் இதுபோன்ற தொழுகை நடைபெறுமோ அந்த வீடு ஒருபோதும் அழிவிற்குள்ளாகாது. ஹதீஸில் வந்துள்ளது, நூஹின் காலத்தில் இதுபோன்ற தொழுகை நடந்திருந்தால் அந்த சமுதாயம் ஒருபோதும் அழிந்திருக்காது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜும் கூட மனிதனுக்கு நிபந்தனைக்குட்பட்டதாகும். சில நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே ஹஜ் செய்யப்படுகின்றது. ஹஜ் செய்வது அனைவர் மீதும் கடமை அல்ல. நோன்புகளும் கூட நிபந்தனைக்குட்பட்டதாகும். அது நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் கடமையாக்கப்படவில்லை. பயணிகள் பின்னர் அந்த நோன்பை வைக்கலாம். ஆனால் சில நோயாளிகள் நிரந்தரமாக கூட நோன்பு நோக்க முடியாது.
ஆக நோன்பும் கூட நிபந்தனைக்குட்பட்டதாகும். அடுத்து ஜக்காத்தும் கூட நிபந்தனைக்குட்பட்டதாகும். எவரிடத்தில் செல்வம் இருக்குமோ அவர்களுக்கே ஜக்காத் கடமையாகும். ஆனால் தொழுகை நிபந்தனைக்குட்பட்டதல்ல. கடமையாக்கப்பட்ட மற்ற அனைத்தும் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிறைவேற்ற வேண்டியதாகும். ஆனால் தொழுகை ஒரு நாளில் 5 முறை நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே தொழுகையினை முழுமையாக நிறைவேற்றாதவரை அதனால் கிடைக்கக்கூடிய அருட்களை உங்களால் ஒருபோதும் பெற முடியாது. அந்நிலையில் இந்த பையத்தின் அருட்களையும் உங்களால் பெற முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை முழுமையாக நிறைவேற்றாதவரை நீங்கள் என்னிடம் செய்த பையத்தும் உங்களுக்கு பயனளிக்காது. எனவே தொழுகையில் இப்படிப்பட்ட உயர்தரத்தை அடைவதற்காக நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அடுத்து கூறுகின்றார், நீங்கள் இணை வைப்பதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பாக ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது சமுதாயம் இணை வைத்தலுக்கு ஆளாகிவிடக் கூடாதே என்ற கவலை இருந்தது. ஒரு ஹதீஸில் வருகின்றது, இபாதா பின் நசீஹ் ஷத்தாத் பின் அவுஸ் அவர்களை பற்றி அறிவிக்கின்றார்கள். அன்னார் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து செவியுற்ற ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. அதை எண்ணி நான் அழத் தொடங்கிவிட்டேன். நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன். அன்னார் கூறினார்கள், நான் எனது சமுதாயம் தொடர்பாக இணை வைத்தல் மற்றும் மறைமுகமான ஆசைகள் என்ற 2 காரியங்கள் குறித்து அஞ்சுகின்றேன். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு பிறகு இணை வைப்பதில் ஈடுபட்டு விடுமா என நான் கேட்டேன். அதற்கு அன்னார் ஆம் என்று கூறினார்கள். நிச்சயமாக எனது சமுதாயம் சூரியனையும் சந்திரனையும் சிலைகளையும் கற்களையும் வணங்காதுதான். எனினும் தனது செயல்களில் பகட்டை வெளிப்படுத்தும். அவர்களின் செயல்களில் ஏமாற்றுதல் இருக்கும், பகட்டு இருக்கும். மேலும் மறைமுகமான ஆசைகளில் மூழ்கிவிடும். அவர்களில் ஒருவர் நோன்பாளியாக காலை பொழுதை கடக்கின்ற போது பின்னர் அவருக்கு ஏதாவது ஆசை ஏற்பட்டுவிட்டால் அதன் காரணமாக நோன்பை விட்டு விடுவார். நோன்பை விட்டுவிட்டு தமது அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வார். நோன்பை சற்றும் பொருட்படுத்த மாட்டார். வெளிப்படையான பகட்டான நோன்பாகவே அது இருக்கும். நான் கடந்த முறை ஒரு சம்பவத்தை கூறியிருந்தேன். அம்மா அப்பாவிற்காக மட்டுமே சில இளைஞர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். மதிய வேளையில் கடை வீதிக்கு சென்று உணவு உண்கின்றனர். பின்னர் மாலை பொழுதில் வீட்டில் மிக ஒழுக்கமாக குடும்பத்தினருடன் அமர்ந்து தாங்களே பெரிய நோன்பாளிகள் போன்று மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு நோன்பு திறக்கின்றனர். இதுவே சிலரின் நிலையாக உள்ளது. இங்குள்ள ஒரு செய்தித்தாளும் கூட கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நான் கடந்த வாரம் அதை கூறியிருந்தேன். எனவே இது மிக அச்சத்திற்குரிய இடமாகும். நாம் மிக ஆழமாக நம்மை ஆய்வு செய்து பார்த்தால் மறைமுகமான இணை வைத்தலுக்கு சில உதாரணங்கள் தெரியவரும். நமது தொழுகையும் கூட சில நேரங்களில் இச்சைகளின் காரணமாக கைவிட்டு விடப்படுகின்றன. நமது நோன்பும் உலகியல் காரணங்களுக்காக கைவிடப்படுகின்றன. ஒரு சிந்தி இளைஞர் நேற்று என்னை சந்தித்தார். அவர் என்னிடம், நான் பிஸா விற்று வருகின்றேன், எனவே அதை எனக்கு சுவைத்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. அதனால் என்னால் நோன்பு நோக்க முடியவில்லை, அல்லது அதனால் நான் சில நோன்புகளை விட்டுவிடுகின்றேன் என்று என்னிடம் கூறினார். இதை கேட்டுவிட்டு இன்னா லில்லாஹ் என்று கூறுவதை தவிர வேறு வழியில்லை. நாம் அகமதியாக இருந்தும் கூட இதுபோன்ற செயல்களை செய்வது வேதனை அளிக்கின்றது. அவருடைய இந்த விஷயத்தை கேட்டு அவருக்கு ஏதாவது உணர்வு ஏற்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆயினும் இதுபோன்ற சிலரின் பேச்சுக்களை கேட்டு நிச்சயமாக எனக்கு வெட்கம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வின் அருட்களை பெறுவதற்கான வாதம் செய்யப்படுகின்றது. ஆனால் அவனது கட்டளைகளிலிருந்து மக்கள் விலகி நிற்கின்றனர். இந்த நிலை இருக்கும் என்றால் பின்னர் வாதமும் பொய்யானதாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், வயக்ஃபிரு மா தூன ஸாலிக், அதாவது இறைவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைத்தலை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். எனவே இணை வைத்தலின் பக்கமே நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அதனை தடுக்கப்பட்ட மரமாக கருதுங்கள். இங்கு ஷிர்கை பற்றி கூறப்பட்டுள்ளது.
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தௌஹீத் என்பதன் பொருள் வெறும் வாயினால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டு உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகளை உருவாக்கிக் கொள்வதல்ல. மாறாக எந்த நபர் தனது ஒரு பணிக்கு, தனது ஒரு திட்டத்திற்கு இறைவனுக்குரிய மகத்துவத்தை வழங்குகின்றாரோ, அல்லது ஒரு மனிதனின் மீது இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை வைத்து விடுகின்றாரோ, அல்லது இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு மகத்துவத்தை தனது நப்சிற்கு கொடுக்கின்றாரோ, இந்த எல்லா நிலையிலும் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் சிலை வணங்கி ஆவார். அந்த ஹதீஸின் விளக்கமும் இதுவே ஆகும். தங்கம், வெள்ளி, பித்தளை மற்றும் கற்களால் செய்யப்படுகின்ற சிலைகள் மட்டும் சிலைகள் அல்ல. மாறாக இறைவனுக்குரிய மகிமை கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லது ஒவ்வொரு கூற்றும் அல்லது ஒவ்வொரு செயலும் இறைவனின் பார்வையில் சிலைகளாகும். எனவே மிக நுட்பமாக நாம் நம்மை நாமே ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்து, ஹிலாஃபத்திலிருந்து அருள் பெறக்கூடியவர்களுக்கு ஜகாத் கொடுப்பது மற்றும் பொருள் தியாகம் செய்வதும் அவசியமாக்கப்பட்டுள்ளது. ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரு நபர்களை தவிர வேறு எவர் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களில் ஒருவர் அல்லாஹ் தமக்கு வழங்கிய செல்வத்தை இறை வழியில் செலவிடுபவர் ஆவார். இரண்டாம் நபர் யாரென்றால், இறைவன் அவருக்கு வழங்கிய ஞானம் மற்றும் அறிவின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் தீர்ப்பு வழங்கி மக்களுக்கு அதனை கற்றுக் கொடுப்பவர் ஆவார். அடுத்து ஹஜ்ரத் ஹசன் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் செல்வத்திற்கு ஜக்காத் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களது நோய்களுக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். அதாவது ஜக்காத் மற்றும் சதகாவின் பக்கம் கவனம் ஊட்டப்பட்டிருக்கின்றது. ஜக்காத் எவர் மீது கடமையோ அவர் ஜக்காத் கொடுப்பார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று ஜக்காத் அனைவரின் மீதும் கடமை அல்ல. ஆனால் எவருக்கு ஜக்காத் கொடுப்பது கடமை இல்லையோ அவருக்கு அன்னார் இவ்வாறு அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அதாவது, நீங்கள் சதகா கொடுப்பதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள், தான தர்மங்கள் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள், தேவையுடையவர்கள் மற்றும் ஏழைகளை கருத்தில் கொள்ளுங்கள். எனவே இங்கு தேவையுடையவர்களின் தேவையின் பக்கம் கவனமூட்டுவது அவசியமானதாகும். அதன் மூலம்தான் ஜமாத்தில் ஒற்றுமையும் ஏற்பட முடியும். ஏனென்றால் ஜகாத் மற்றும் செல்வங்களின் செலவினங்கள் என்பது கிலாஃபத்தின் கீழ்தான் சிறந்த முறையில் நடைபெற முடியும். ஜமாத் அமைப்பும் இருக்கின்றது. அதனிடம் தேவையுடையவர்களின் பட்டியல் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கவும் வேண்டும். ஜமாத்துகள் நன்கு ஆய்வு செய்து அந்த பட்டியலை தயார் செய்ய வேண்டும். பின்னர் காலத்தின் கலிஃபாவிடமும் பல்வேறு இடங்களில் இருந்து தகவல்கள் இருக்கின்றது. பல்வேறு மக்களிடமிருந்து தகவல்கள் வருகின்றன. சில மக்கள் தங்களை பற்றியே அனுப்பி வைக்கின்றார்கள். சிலர் ஜமாத்திற்கு தகவல் கொடுத்து இங்கு அந்த பணத்தை செலவு செய்யுங்கள் என்றும் கூறுகின்றனர். இதன் காரணமாகவே ஆப்பிரிக்காவிலும் ஏனைய நாடுகளிலும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஜமாத் முயற்சி செய்கின்றது. சிகிச்சைக்காகவும் பொருளுதவி செய்யப்படுகின்றது, கல்விக்காகவும் பொருளுதவி செய்யப்படுகின்றது, உணவு தேவைகளுக்காகவும் கூட பொருளுதவி செய்யப்படுகின்றது. நான் பார்த்திருக்கின்றேன், பெரும்பாலான அகமதிகள் மிகவும் வேதனையுடன் தமது ஏழை சகோதரர்களுக்காக தியாகங்கள் செய்கின்றனர். இதன் மூலம் ஜமாத்தில் ஒருமைப்பாடும் உருவாகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகைகளுக்குரிய உரிமைகளை வழங்குவது தொடர்பாகவும் ஜகாத் கொடுப்பது தொடர்பாகவும் ஒருவருக்கொருவர் இடையிலான தொடர்புகளை இறைவன் பக்கம் தொடர்புபடுத்தியும் அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். மக்கள் தங்களது தொழுகைகளில் உருக்கத்தையும் பணிவையும் வெளிப்படுத்துகின்றனர். அதன் கண்டிப்பான விளைவு என்னவாக இருக்கின்றதென்றால், அவர்கள், அதாவது அப்படிப்பட்ட மக்கள் வீணான காரியங்களிலிருந்து விலகி நிற்கின்றனர். தொழுகைகள் சரிவர நிறைவேற்றப்பட்டால் அவர்கள் வீணானவற்றிலிருந்து விலகி விடுவார்கள். மேலும் தீய உலகிலிருந்து ரட்சிப்பையும் பெற்று விடுவார்கள். மேலும் உலக நேசம் என்பது தணிந்து அவர்களின் உள்ளங்களில் இறை நேசம் மேலோங்கி நின்றுவிடும். அதன் விளைவு என்னவென்றால், ஹும் லி ஜகாத்தி ஃபாயிலூன்,
அதாவது அவர்கள் இறைவழியில் செலவிடுவார்கள். வீணானவற்றிலிருந்து விலகி விடுகின்ற போது, வீணான காரியங்களில் செலவிடாத போது இறை வணக்கத்தின் மீது அவர்களுக்கு கவனம் ஏற்படுகின்றது. பின்னர் அந்நிலையில் அவர் செல்வந்தர் என்றால் அவருக்கு இறைவழியில் செலவிடுவதன் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. ஆக இவை அனில் லகவி மௌரிலூன் என்பதன் கட்டாய விளைவாகும். அதாவது வீணானவற்றிலிருந்து தப்பித்துக் கொண்டதன் கட்டாய விளைவாகும். அந்நிலையில் பொருள் தியாகத்தின் பக்கம் அவருக்கு கண்டிப்பாக கவனம் ஏற்படும். சக மனிதர்களை பற்றிய உணர்வு ஏற்படும். உலக நேசம் தணிந்து விடுகின்ற போது அதன் கட்டாய விளைவாக இறைவழியில் அவர்கள் செலவிடுவார்கள். பெரும் பெரும் கருவூலங்கள் அவரிடம் இருந்தாலும் அவர்கள் சற்றும் அதனை பொருட்படுத்த மாட்டார்கள். அதனை இறைவழியில் கொடுப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஜக்காத் கொடுப்பதில்லை. எந்த அளவுக்கு என்றால் அவர்களின் சமுதாயத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஏழைகளும் தேவையுடையவர்களும் மாண்டு விடுகின்றனர். ஆயினும் அவர்களை பொருட்படுத்துவது கூட கிடையாது. ஆனால் இறைவன் புறமிருந்து ஒவ்வொரு பொருளிற்குமான ஜக்காத் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கான கட்டளையும் உள்ளது. செல்வந்தர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் எந்த மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய கட்டளை என்னவென்றால் அவர்கள் தங்களது கருவூலங்களை கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும். ரொக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் இருக்கும் என்றால், அது சேமிக்கப்பட்டிருக்கும் என்றால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு கொடுப்பதில்லை. எனவே அல்லாஹ் அனில் லகவை மௌரிலூன் என்று கூறியிருக்கின்றான். அவர்கள் ஜக்காத் கொடுக்கும் போதுதான் வீணானவற்றிலிருந்து விலகி இருக்கின்ற நிலை அவரிடம் உருவாகும். ஜக்காத் கொடுக்கும் போதுதான் வீணானவற்றிலிருந்து தப்பிக்கின்ற நிலையும் இருக்கும். தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டால் உருக்கமும் பணிவும் ஏற்படும். அந்நிலையில் வீணானவற்றிலிருந்தும் அந்த மக்கள் தப்பித்துக் கொள்வார்கள். வீணானவற்றிலிருந்து தப்பிக்கின்ற போது பொருள் தியாகத்தின் பக்கமும் கவனம் ஏற்படும். பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பார்கள். ஆக ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக உள்ளது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், ஜக்காத் கொடுப்பது என்பது வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பதன் கட்டாய விளைவாகும். எனவே தொழுகை என்பது வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பதன் பக்கம் கவனம் ஊட்டுகின்றது. வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பது என்பது அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் அழைத்து செல்கின்றது. பின்னர் தமது செல்வத்தை ஆகமற்ற வழிகளில் செலவிட்டு அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகுவதற்கு பகரமாக அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவதன் பக்கம் நமக்கு கவனம் ஊட்டுகின்றது. எனவே இதிலிருந்து அன்னார் அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவது என்பது மனிதனை ஏராளமான வீணான காரியங்களிலிருந்து காப்பாற்றுகின்றது என்று கூறுகின்றார்கள். அடுத்து அல்லாஹ் கிலாஃபத் எனும் அருட்கொடையை பெறக்கூடியவர்கள் கட்டுப்படுதலின் தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு அறிவுரை வழங்குகின்றான். ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் இபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செவியேற்றோம், கட்டுப்படுவோம். நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செவியேற்போம், கட்டுப்படுவோம் என்ற விஷயத்தில் பையத் செய்தோம். எங்களுக்கு அந்த விஷயம் பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரியே, நாங்கள் எங்கிருந்தாலும் உரிமை படைத்தவர்களுக்கு எதிராக சண்டையிட மாட்டோம். உண்மையில் நிலைத்து நிற்போம் அல்லது உண்மையானவற்றையே பேசுவோம். அல்லாஹ்வின் விவகாரங்களில் குற்றம் சாட்டுபவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்ச மாட்டோம். இதனை அன்னார் தனக்காக கூறவில்லை, மாறாக அடுத்து கிலாஃபத் அமைப்பு தொடர்பாகவும் இதே வழிகாட்டலையே அன்னார் நமக்கு வழங்கியுள்ளார்கள். ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வறுமை, செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, துக்கம், உரிமை பறிக்கப்படுதல் அல்லது முன்னுரிமை வழங்கப்படுதல், சுருக்கமாக எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆட்சியாளர்களின் கட்டளைகளை கேட்பதும் அதற்கு கட்டுப்படுவதும் உங்கள் மீது கடமையாகும். கட்டுப்படுதல் தொடர்பாக விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். கட்டுப்படுதல் எப்படிப்பட்ட விஷயம் என்றால், உண்மையான உள்ளத்துடன் அது செய்யப்பட்டால் உள்ளத்தில் ஒரு ஒளியும் இன்பமும் உருவாகின்றது. கட்டுப்படுதலில் எந்த அளவு கஷ்டம் இருக்கின்றது என்றால் அந்த அளவிற்கு இறை வணக்கங்களை மேற்கொள்வதில் கஷ்டம் இருப்பதில்லை. சுருக்கமாக
ஆயினும் நிபந்தனை என்னவென்றால் உண்மையான கட்டுப்படுதல் இருக்க வேண்டும். அதுவே மிக கஷ்டமான காரியமாகும். கட்டுப்படுதலில் தமது மன இச்சைகளை தியாகம் செய்வது மிக அவசியமானதாகும். அதை தவிர்த்து கட்டுப்படுதல் நிகழாது. மன இச்சைகள் எப்படிப்பட்ட விஷயம் என்றால், பெரும் பெரும் ஏகத்துவவாதிகளின் உள்ளத்திலும் கூட பெரும் சிலைகளாக அது உருவெடுக்க முடியும். உள்ளத்தில் ஆசைகள் இருக்கும் என்றால் பின்னர் அது சிலைகளாக மாறிவிடுகின்றது. அந்நிலையில் கட்டுப்படுதலுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். பாருங்கள், சஹாபாக்கள் மீது எந்த அளவுக்கு அருள் இருந்தது. அவர்கள் எந்த அளவுக்கு ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் தங்களை மாய்த்து கொண்ட சமுதாயமாக இருந்தார்கள். எந்த சமுதாயத்திடமும் கட்டுப்படுதலின் ஆன்மா உருவாக்கப்படாத வரை சமுதாய உணர்வையும் ஒற்றுமையையும் அவரிடம் ஏற்படுத்த முடியாது என்பது உண்மையாகும். கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிரிவினைகள் மேலோங்கி நிற்கும் என்றால் அது வீழ்ச்சி மற்றும் அழிவிற்கான அடையாளங்களாகும். முன்னேற்றம் இருக்காது. முஸ்லிம்களின் வீழ்ச்சி மற்றும் பின்னடைவிற்கான காரணங்கள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிரிவினைகளே ஆகும். எனவே கருத்து வேறுபாடுகளை கைவிட்டுவிட்டு எவருக்கு கட்டுப்படும்படி இறைவன் கூறியுள்ளானோ அவருக்கு கட்டுப்பட்டு விட்டால் பின்னர் அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அது நிகழ்ந்துவிடும். அல்லாஹின் கரம் ஜமாத்தின் மீது இருக்கும். அல்லாஹ் ஏகத்துவத்தை விரும்புகின்றான். இதுவே அதன் ரகசியமாகும். கட்டுப்படாதவரை ஜமாத்தில் ஒருமைப்பாடு உருவாகவே முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் சஹாபாக்கள் பெரும் பெரும் சிந்தனையாளர்களாக இருந்தார்கள். இறைவன் அவர்களை அப்படியே படைத்தும் இருந்தான். அவர்கள் அரசியல் விஷயங்களையும் நன்கு அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் இறுதியில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஏனைய சஹாபாக்கள் கலீஃபாக்களாக ஆக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆட்சி அதிகாரங்களை எந்த அளவிற்கு சிறப்பாக நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்கள் பெரும் சிந்தனையாளர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ஆனால் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அவர்களது நிலை எவ்வாறு இருந்ததென்றால், அன்னார் ஒன்றை கூறிவிட்டால் சஹாபாக்கள் அதற்கு எதிரில் தங்களது கருத்தை துச்சமாக எண்ணுவார்கள். தமது எந்த அறிவார்ந்த விஷயங்களையும் முன்வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கூறினார்களோ அதனையே செயல்படுத்தத்தக்க விஷயமாக கருதி வந்தார்கள். அவர்கள் கட்டுப்படுதலில் எந்த அளவுக்கு தங்களை மாய்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்து எஞ்சிய தண்ணீரில் அவர்கள் அருளை தேடினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய உமிழ்நீரை பரக்கத்திற்குரியதாக கருதினார்கள். சஹாபாக்களிடம் இந்த கட்டுப்படுதலுக்கான உணர்வு இல்லாமல் இருந்திருந்தால், தங்களின் கருத்தையே மேன்மை மிக்கதாக கருதியிருந்தால் பிரிவினை அவரிடம் உண்டாகியிருக்கும். அவர்களால் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கவே முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை பொறுத்தவரை ஷியாக்கள் மற்றும் சன்னிகளுக்கு இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஒரு சான்றே போதுமானதாகும். சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வகையிலும் சண்டையோ பகைமையோ பிரிவினையோ ஒருபோதும் இருந்ததில்லை. ஏனென்றால் அவர்களின் முன்னேற்றமும் வெற்றிகளும் அவர்கள் தங்களுக்குள் ஒன்றுபட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை எடுத்துரைக்கின்றன. அவர்களுக்கு எவரிடமும் எந்த பகைமையும் இருந்ததில்லை. அறிவற்ற இஸ்லாத்தின் எதிரிகள் கூறுகின்றார்கள், இஸ்லாம் வாளினால் பரவியதென்று. ஆனால் நான் கூறுகின்றேன், அது உண்மையல்ல. உண்மையான விஷயம் என்னவென்றால், அவர்களின் உள்ளத்தின் நாணங்கள் கட்டுப்படுதல் எனும் உணர்வினால் நிறைந்து வழிந்தோடின. அது அவர்களின் இந்த கட்டுப்படுதல் மற்றும் ஒருமைப்பாட்டின் விளைவாக இருந்தது. அதன் மூலமாக அவர்கள் பிறரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டனர். எனது மார்க்கம் என்னவென்றால், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமே அவர்களுக்கு வாள் ஏந்த நேரிட்டது. அவர்கள் வாள் ஏந்தாமல் இருந்திருந்தாலும் தமது நற்பண்புகளால் உலகத்தை அவர்கள் வெற்றி கொண்டிருப்பார்கள். உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற அறிவுரை நிச்சயமாக உள்ளத்தை வெற்றி கொண்டே தீரும். அவர்கள் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதனை அவர்கள் உண்மையான உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதில் எவ்வித பகட்டும் அவர்களிடம் இருந்ததில்லை. உண்மையே அவர்களின் வெற்றிக்கான காரணியாக இருந்தது. உண்மை என்னவென்றால், உண்மையாளர் தனது உண்மை எனும் வாளினையே பயன்படுத்துகின்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் இறைவனின் ஒளி நிறைந்திருந்தது.
அதில் இறைவனது கம்பீரமும் அழகும் படிந்திருந்தது. அது எண்ணற்ற உள்ளங்களை கவர்ந்து ஈர்த்து வந்தது. பின்னர் அன்னாரது ஜமாத் தூதருக்கு கட்டுப்படுதலில் மாபெரும் முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்டியது. அதில் உறுதிப்பாட்டுடன் நிலை நின்றது. அவர்களை பார்க்கின்றவர்கள் தன்னையும் அறியாமல் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டனர். சுருக்கமாக, சஹாபாக்களிடமிருந்து அந்த ஒற்றுமை மற்றும் கட்டுப்படுதலுக்கான தேவை இப்போதும் உள்ளது. சஹாபாக்களிடம் இருந்த அந்த ஒற்றுமை மற்றும் கட்டுப்படுதலுக்கான தேவை தற்போதும் உள்ளது. ஏனென்றால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கைகளால் தயாராகி வருகின்ற இந்த ஜமாத்தை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த ஜமாத்துடன் அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். ஜமாத்தின் முன்னேற்றம் என்பது இதுபோன்ற மக்களின் முன்னுதாரணங்களின் மூலமாகவே நடைபெறும். அவர்கள் முற்றிலும் தங்களை இறை போதனைகளுக்கு ஏற்ப ஆக்கிக் கொள்வார்கள். கட்டுப்படுதலிலும் உயர்ந்த தரத்தை வெளிப்படுத்துவார்கள். இதுபோன்ற நபர்களின் முன்னுதாரணங்கள் மூலமாகவே நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்து கொண்டு சஹாபாக்களுடன் இணையும் ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்களும் சஹாபாக்களை போன்ற முன்னுதாரணங்களை வெளிப்படுத்துங்கள். கட்டுப்படுதலிலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும், சுருக்கமாக ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சஹாபாக்களின் முன்னுதாரணத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள். இதனை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சஹாபாக்களிடம் அக்காலத்தில் கூறினார்கள். ஆயினும் ஜமாத்தின் முன்னேற்றத்தை எப்போதும் நாம் நிலைநாட்ட வேண்டுமென்றால், ஹிலாஃபத் அமைப்பை நிரந்தரமானதாக ஆக்க முயற்சி செய்ய வேண்டுமென்றால், விரும்பினால், பின்னர் அதற்காக முன்னுதாரணங்களையும் நிரந்தர மனப்பான்மையுடன் ஜமாத்தினுள் நாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் முன்னர் கிடைத்து வந்த முன்னேற்றங்கள் தற்போதும் நமக்கு கிடைக்க முடியும். இதுவே அல்லாஹ்வின் அருட்களிலிருந்து பயன்பெறுவதற்கு தேவையான தரமும் ஆகும். நாம் நமது இறைவணக்கத்தின் தரத்தையும் உயர்த்த வேண்டும். நாம் நமது தொழுகைகளையும் பாதுகாக்க வேண்டும். நமது ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் எல்லா வகையான இணை வைத்தலிலிருந்து முற்றிலும் பாதுகாக்க வேண்டும். நமது செல்வத்தை அல்லாஹ்வின் வழியில் நாம் செலவிட வேண்டும். ஹிலாஃபத்துடனான நன்றி உணர்வு மற்றும் கட்டுப்படுதலில் எப்போதும் உயர்தரத்தை அடைய வேண்டும். அப்போதுதான் கிலாஃபத் எனும் அருள் மற்றும் அத்துடன் இறைவன் வைத்துள்ள பயன்களை நம்மால் பெற முடியும். அதன் மூலமே கியாமத் நாள் வரை நிலைபெறும் கிலாஃபத்துடன் நாம் நிலைத்து நிற்க முடியும். மேலும் நாம் நமது அடுத்த தலைமுறையினரையும் இதன் மூலம் மட்டுமே நம்மால் இணைத்து வைத்திருக்க முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிரந்தரமான கிலாஃபத்தை பற்றி நற்செய்தி வழங்கியவாறு கூறுகின்றார்கள். உங்களுக்கு இரண்டாவது வல்லமையை காண்பதும் அவசியமாகும். அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏனென்றால் அது நிரந்தரமானதாகும். அதன் தொடர் கியாமத் வரை அறந்து விடாது. நான் செல்லாதவரை இரண்டாவது வல்லமை வரவே முடியாது. நான் சென்றுவிட்ட பிறகு இறைவன் அந்த இரண்டாவது வல்லமையை உங்களுக்காக அனுப்பி வைப்பான். அது எப்போதும் உங்களுடன் இருக்கும். இது பற்றி இறைவன் பராஹினே அஹ்மதியாவில் வாக்குறுதி அளித்துள்ளான். அந்த வாக்குறுதி எனது ஈர்ப்பை பற்றி அல்ல, மாறாக அது உங்களை பற்றிய வாக்குறுதியாகும். எனவே இறைவன் கூறுகின்றான், நான் உம்மை பின்பற்றக்கூடிய உமது இந்த ஜமாத்தை கியாமத் நாள் வரை மற்றவர்கள் மீது மேலோங்கச் செய்வேன். எனவே பிரிவிற்கான நாட்கள் வருவது உங்களுக்கு அவசியமாகும். ஏனென்றால் அதன் பிறகு நிரந்தரமான நாட்கள் வரும். நமது இறைவன் வாக்குறுதிகளில் உண்மையாளன் ஆவான். அவன் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் உங்களுக்கு உண்மையாக்கி காட்டுவான். இந்த நாட்கள் உலகத்தின் கடைசி நாட்களாகும். ஏராளமான ஆபத்துகள் இறங்குவதற்கான நேரமாகும். ஆயினும் இறைவன் கூறிய விஷயங்கள் அனைத்தும் முழுமை பெறாதவரை இந்த உலகம் நிலைத்து நிற்பது அவசியமானதாகும். நான் இறைவன் புறமிருந்து ஒரு வல்லமையாக வெளிப்பட்டுள்ளேன். நான் இறைவனின் முழுமையான வல்லமையாக இருக்கின்றேன். எனக்கு பிறகு இரண்டாம் வல்லமையின் தோற்றமாக சிலர் வெளிப்படுவார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு இந்த அருளை செய்துள்ளான். சுமார் 110 வருடங்களாக நாம் அல்லாஹினுடைய இந்த அருளின் காட்சியையும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் செய்யப்பட்ட வாக்குறுதியையும் நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தின் கீழ் வந்துள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதல்களை கருத்தில் கொண்டவாறு கிலாஃபத்தின் அருளிலிருந்து எப்போதும் பயன்பெற்று செல்லக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. கடந்த வாரமும் நான் துவாவிற்காக உங்களுக்கு கவனமூட்டியிருந்தேன். பாகிஸ்தான் மக்களுக்காக துவா செய்யுமாறு நான் கூறியிருந்தேன்.
நான் மீண்டும் கூறுகின்றேன், பாகிஸ்தானியர்களும் தங்களுக்காக குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். துவாவின் பக்கம் தங்களது தொழுகைகளையும் நவாஃபில்களையும் இறை தியானத்தையும் முன்பை விட நீங்கள் அதிகமாக செய்தல் வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் இதற்கான பாக்கியத்தை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.